பிரைசலால் கத்தரிக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய இந்த பசு தோய் நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான தலைப்பு, விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை குறித்து பார்ப்போம். முதலாவதாக, இந்த விசுவாசம் என்றால் என்ன? ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை. யாருக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? நம் கிறிஸ்தவ மக்களாக நாம் எப்படி, யாருக்காக? குடும்பத்திற்காகவா, அல்லது மற்றவர்களுக்காகவா, அல்லது நண்பருக்காகவா, உறவுகளுக்காகவா, அல்லது நம்மை படைத்த கர்த்தருக்காகவா? எதை குறிக்குது என்றால், வேதத்தின்படி விசுவாச வாழ்க்கை என்பது தேவனுக்கு குறிக்குது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு நாம் உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ என்பதை குறித்து தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் எண்ணி விடலாம். அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா உலகத்தில். அபோவ் 70% மேலே கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்காங்க. அவங்க அனைவருமே உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் அதை 100% சொல்ல முடியாது. 50, 60, 70 அப்படி தான் போகும். ஆனால் ஒரு உண்மையுள்ள தேவ மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசம் என்பது தேவனுக்காக மட்டும் இல்லை, குடும்பத்திற்காகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். நாம் ஊரெல்லாம் சென்று பிரசங்கம் செய்வோம். நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும்ன்ட்டு. அது மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பதாக முதலாவது நம் குடும்பத்தில் இருக்க வேண்டும், நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கையின் அடையாளம். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அன்பாக இருக்கணும், ஒருவர் விட்டு கொடுக்கணும், மன்னிக்கப்படணும், பாவம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொன்னார் இல்லையா? அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம்பா என்றால் அது ஒரு கொஷின் மார்க் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்த சில பேர் உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அவங்கள் வாழ்க்கை என்பது நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள். நம் குடும்பத்தில் கூட சொல்லப்போனால், என்னுடைய குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால், என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் இருக்காங்க. அவர் பேர் பிரபு ஐசக். அவர் குடும்பத்தோடு சவுதியில் வசித்து வந்தார்கள். அங்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லி வந்தார்கள். அன்றைய தினத்திலே, அதாவது ஒரு 20 இயர்ஸ் பேக்கு, இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லனா அங்கே ஒரு குற்றம் சவுதி அரேபியாவில். ஆனாலும் அங்கே உள்ள கிறிஸ்துவ மக்களுக்காக வீட்டிலே சுசேஷம் அறிவித்து கொண்டிருக்கும் போது அவர் அரெஸ்ட் செய்யப்படுகிறார். அரெஸ்ட் செய்துட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே குடும்பத்தில் பிரிந்து இருந்தார்கள் கணவன் மனைவி. ஆனாலும் கர்த்தர் அவரோடு இருந்தார். எத்தனை ஜெயில்கள் மாற்றி மாற்றி போட்டு அவருக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த தீர்ப்பின் நாளுக்கு முன்பதாகவே கர்த்தர் அவரை காப்பாற்றி அந்த தீர்ப்பை மாற்றினார், விடுதலையை கொடுத்தார். பாருங்க, எதனால் நடந்தது? ஜெயிலில் போட்டால் என்ன, இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார், எனக்கு விடுதலை கொடுப்பார், உண்மையில் மையான தேவன் என்று விசுவாசித்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கு சக கைதிகளோடு சுவிசேஷத்தை சொன்னார். எதற்காக ஜெயிலில் போட்டார்களோ அங்கே சென்ற இயேசுவின் வார்த்தைகளை சொன்னார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். அதை இயேசு கிறிஸ்து கேட்டதனால்தான் அந்த மகனை தூக்கி எடுத்து காப்பாற்றினார். அதன் பின்பு அவர் வாழ்க்கை எப்படி மாறியது என்றால் இரட்டிப்பாக மாறியது. எங்கு தடையாக இருந்த விசுவாச அந்த வாழ்க்கை மற்ற உலகெங்கும் சென்று சுவிசேஷம் சொல்லும் விதமாக அவர் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றினார். இரட்டிப்பான நன்மைகளால் முற்றி சுற்றினார். அதான் சொல்லணும். இன்று அனைத்து விதமான உலகெங்கும் சென்று சுவிசேஷம் சொல்லும் விதமாக அந்த குடும்பத்தை மாற்றியுள்ளார். இப்போது சமீபத்தில் கூட நிறைய உலக நாடுகளில் சென்று பிரசங்கம் செய்தார். பாருங்க, எங்கேயோ மூலையில்
ஒரு ரூமில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர் இன்று இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு உலகமும் சென்று சொல்லும் விதமாக கர்த்தர் அவரை மாற்றினார். இந்த சாட்சியாகவே நான் சொல்கிறேன். அவர் சாட்சியாக நிறைய புக் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மிஸ்டர் பிரபு ஐசக், சுசீலா பிரபு ஐசக்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் குடும்பத்தின் மக்கள் தான் எனக்கு சித்தப்பா முறை வேணும். அப்படி விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அப்படி நம்ம வாழ்க்கையில் கூட விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தால்தான் கர்த்தர் ரெட்டிப்பாக நன்மையாக கொடுப்பார். நிறைய பேர் நம்ம போகிறோம், சர்ச்சுக்கு போகிற வாரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், தினமும் பைபிள் படிக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு குறை, வாழ்க்கையில் ஒரு நிறை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். அந்த குடும்பத்தில் பார்த்தா நிறைய குறை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். தினமும் ஜெபம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், தேவனை தேடுகிறோம், சண்டையெல்லாம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறோம். ஆனாலும் சில குறைகள் நிறைய இருக்குது இல்லையா? அந்த குறைகள்லாம் ஏன் வருது? நாம் என்ன தவறு செய்கிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எப்படி நடக்கிறோமா என்பது தான் நம்ம பார்க்க வேண்டும். அவர் வார்த்தை எப்படி நடக்கணும், அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு அதுமாதிரி நடக்கிறோமா என்றால் அது சில குறைகள் வைத்திருக்கிறோம். ஒன்றும் இல்லை, இன்னும் அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், சமாதானமாக இருக்கணும், யாரையும் சாபம் கொடுக்கக்கூடாது, பின்னாடி பேசக்கூடாது, யாரையும் பகைக்கக்கூடாது. இதெல்லாம் இயேசுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனால் இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு குறை. சர்ச்சுக்கு போயிட்டு மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருப்பது தான் இந்த காலத்தில் நிறைய நடக்குது இல்லையா? அதில் தவறி போயிடும். அந்த 2 மணி நேரம் தான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். அதை விட்டு வெளியே வந்த பிறகு நாம் உலக காரியத்தில் சாத்தான இடத்துல போய் சேர்ந்து போயிருக்கிறோம். அதான் நடந்து கொண்டிருக்குது உலகத்தில். இதனால தான் சில நேரங்களில் நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்குது. காரணம் நம்ம செய்கின்ற தவறான செயல்கள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக தான். நம் மனசு எப்போ பரிசுத்தமாகுதோ அப்போது நம் ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்கப்பட்டு அது நடக்கும்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி ஏதாவது இருந்தால் இப்போதை விட்டுட்டு ரொம்ப உள்ள இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், சமீபத்தில் கூட அமெரிக்காவில் ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் யாருன்னா ஒரு சுவிசேஷகர், இயேசு கிறிஸ்து வார்த்தையே சொல்பவர். ஏன் சுட்டு கொல்லப்பட்டார் தெரியுமா? அவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தான் மிஸ்டர் சார்லி கிர்க். சார்லி கிர்க் ஃபோட்டோ போடுறேன், குடும்பத்தோடு வசித்து வருகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே சொல்லாத இடமே கிடையாது. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, அந்த நாட்டில் ஓரின சேர்க்கை, லெஸ்பியன் வாழ்க்கை நிறைய இருக்குது. போன ஆட்சி காலத்தில் அதை சட்டமாக கொண்டு வந்தார்கள். இப்போ ஆட்சி மாறி ட்ரம்ப் வந்த பிறகு அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதை தடை செய்துட்டார். ஒருவனுக்கு ஒருத்தி, ஆண் ஒன்று பெண் ஒன்று மட்டும்தான். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்பது இல்லை என்பதை தடை போட்டு அது ஆணித்தரமாக சொல்லிவதான். வசனப்படி ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களே இணைய வேண்டும் என்பது வசனம் உள்ளது. ஆனால் இன்றைய இந்த உலக காரியத்தில் அமெரிக்கா பாவத்தில் விழுந்து ஆணோட ஆண் திருமணம், பெண்ணோட பெண் திருமணம் என்று ஐக்கியப்பட்டு வாழ்த்து வருகிறார்கள். அது அந்த சட்டமாக இருந்தது. ஆட்சி மட்டத்தை பிறகு சட்டத்தை தடை போட்டு இன்று அதை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நிறைய பரப்புரை செய்துவதால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி அதில் சில வேண்டாதவர்கள் சூழ்ச்சியாலே அவர் சுட்டு கொல்லப்பட்டார் லாஸ்ட் வீக்கு. ஏன்னா இப்படியே அவன் சொல்லிட்டே இருந்தான்னா எல்லாரும் திருந்திடுவாங்க, மனமாதல் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. சொல்லப்பட்ட ஒரு அந்த வயசு சின்ன பையன்தான். பாருங்கள், சாத்தான் எப்படியெல்லாம் வேலை செய்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு வார்த்தைக்கு எதிராக உலகத்தில் நாம் பரிசுத்தமாக்க வேண்டும், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ மனிதன் முயற்சி எடுத்து கொண்டிருந்தார். அதை தடுக்கும் விதமாக அவரே சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். ஏனென்றால் இதையெல்லாம் அன்றே இயேசு கிறிஸ்து பார்த்து விட்டார். 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து
செய்த நல்ல வார்த்தைகள், நன்மைகள், நல்லபடியாக சொன்ன அந்த வேத வாக்கியங்கள், நல்வழி காட்டுதல் எல்லாமே செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அதையெல்லாம் சில பேருக்கு பிடிக்காம, "நீ யார் சொல்வதற்கு? நீ என்ன கடவுளா?" சொல்லி அவரை சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் போட்டாங்க இல்லையா? அன்றைக்கே இது நடந்தது. அன்றைக்கே சாத்தானுடைய செயல்கள் அப்போதே இருந்தது. ஆனால் அது எல்லாமே முறியடித்து இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் நம்ம எல்லாம் பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் வார்த்தையின் மூலமாக இன்றுமே நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம் அவருடைய இந்த பரிசுத்தமான அந்த மரணம் தான். அவருடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழும்பது வசனத்தில் தான் இருக்குது. உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்து எங்கே இருக்காருன்னா வசனத்தின் மூலமாக இருக்கிறாரு. வசனம் சொல்கிறது மத்தேயு 5:10, நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுவோம்னா நாம் நீதியாக செய்கின்ற எந்த விஷயம் அதில் துன்பம் வந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் என்றால் இயேசு கிறிஸ்துவோடே வாழ்வது. நீங்கள் நீதியை செய்து மரித்து போனாலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் சென்று சேர்வீர்கள். அந்த நித்திய வாழ்க்கை, அந்த பரலோக வாழ்க்கை உங்களுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அவர் மரித்து போனாலும் பரலோக ராஜ்யத்தில் அவருக்கு இடம் உண்டு. காரணம் அவர் தவறு செய்து மரிக்கவில்லை, நன்மை செய்துவிட்டு மரித்து போனார். இன்றைக்கு அநேகர் எத்தனையோ விதமாக வாழ்ந்து வருகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நித்திய வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால் இந்த விசுவாச வாழ்க்கை, இந்த விசுவாசத்தோடு நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எப்படி வாழ வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வேத வசனம் உள்ளது. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, அப்போது நீ வீட்டை ரட்சிக்கப்படுகிற வசனம் சொல்கிறது. நாம் மட்டுமல்ல, நம்ம வீடுமே ரட்சிக்கப்படுமா. வீடு என்பது குடும்பம். நாம் அவரை எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளவும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். 1000 பேர் இருந்தாலும் கர்த்தர் ஒருவரை தான் தேடுகிறார். அந்த ஒருவர் யார்? அவன் தான் பாவத்தில் விழுந்திருப்பவர். பாவத்தில் விழுந்து கிடந்த உன்னை தான் ஆண்டவர் தேடி தூக்கி எடுக்கிறார். 1000 ஆடுகள் போனாலும் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடித்தான் ஆண்டவர் வந்து அதை காப்பாற்றி கரை சேர்க்கிறார். அந்த ஆட்டை போல தான் நாமும். நம் வாழ்க்கை ஆபத்தில் இருந்தாலும், நம் வாழ்க்கை பாவத்தில் இருந்தாலும் நம்மை தான் கண் நோக்கி நம்மை தான் தூக்கி விடுகிறார். அது யாருக்கு கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு தேவனை அறியாத மக்களுக்கு தான் அது கிடைக்கும். ஏனென்றால் அவரை தான் அறிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நிறைய பாவத்தில் செய்து கொண்டிருப்பாங்க. அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் ரட்சிப்பு வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதற்காகத்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இருந்த 12 சீஷர்களுமே நிறைய பாவத்தை செய்தவர்கள் தான். அவர் மனம் திறந்து இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் அர்ப்பணித்து அவரோடு பயணித்து அவர் மரணத்திற்கு பிறகு உலகமும் சுவிசேஷம் சொன்னாங்க. அப்போது கூட அவர் சுவிசேஷம் சொல்லி பிடித்து அவர்களாம் எப்படி மடித்தார்கள் தெரியுமா? எல்லாமே நீதி நிமித்தம் துன்பத்தில் தான் மடித்தார்கள். நீதியின் துன்பம் தான் அவருக்கு கிடைத்தது. எப்படி நீ சொல்ல சொல்லி எல்லாரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். வேதம் சொல்கிறது. அவர் தப்பு செய்துட்டு பண்ணல. இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லி தான் அதன் மூலமாக தான் அவர் மரித்து போனார்கள். அதுதான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கான இடம். நீ நினைக்கலாம், ஓ நம்மளும் வந்து இயேசு கிறிஸ்து வார்த்தை சொன்னால் நம்மளும் யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லும் போதோ கர்த்தர் உங்களோடு உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கென்று ஒரு நேரம் வரும்போது தான் அவர் எடுத்துக்கொள்வார். அனைவருக்கும் ஒரு நேரம் இருக்குது. யார் எப்போது மரிக்க வேண்டும், எப்போது பிறக்க வேண்டும் என்றது. ஏனென்றால் நாம் பிறப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார். நாம் இறந்த பிறக்கும் எங்கே இருக்க என்பது அவர் தீர்மானித்திருக்கிறார். நாம் தவறு செய்துவிட்டு நாம் மரித்து போனால்
அங்கு நியாய தீர்ப்பின் நாளில் நீங்கள் நியாய தீர்க்கப்படுவீர்கள். அந்த நியாய தீர்ப்பில் தண்டனை என்பது நரகம்தான். அதே சமயம் நீங்கள் நன்மை செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் மரித்து போனால் கர்த்தர் டைரெக்டாக உங்களை பரலோகத்தில் அழைத்து செல்வார். ஒரு 2ஆம் வருகையில் கூட முதலாவது யார் எழுந்திருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துக்காக மரித்தவர்கள் தான் முதலாவதாக எழுந்திருப்பாங்க. வசனம் சொல்கிறது. அவங்கள தான் முதலாவதாக அங்கே அப்பாயின்மெண்ட் எங்கள் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற வேண்டுமா? இருக்கின்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் விசுவாசமாக வாழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவர் துதியை நீங்கள் சொல்லிக்கொண்டு அவரை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் சுவிசேஷம், நீங்கள் எடுக்கின்ற ஜெபங்கள் உங்களை பாதுகாக்கும், உங்களை பரலோகத்தில் அழைத்து செல்லும். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். உங்கள் கையில் காசே இல்லையா, கவலைப்படாதீங்க. உங்களை இயேசு கிறிஸ்து அழகாக வழிநடத்துவார். எப்போது எது தேவையோ அதை கரெக்டாக அவர் கொடுப்பார். அது இயேசு கிறிஸ்துவாலே நிச்சயமாக நடக்கும். வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சோர்வுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். வசனம் சொல்கிறது மத்தேயு 9:22, தினங்கொள் மகளே தினங்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது, பின்னாடியே கஷ்டமாக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தான் அடுத்தால வசனம் சொல்கிறார், மகனே மகளே தினங்கொள், விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் ரட்சித்தது. எப்போது என்றால் அதற்கென்று ஒரு நாள், அந்த ஏற்ற காலம் வரும்போதோ கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அது வரைக்கும் உங்களை சோதித்தறிவார். எதற்காக கேட்கிற, கேட்ட உடனே எதையும் கழித்தா அதற்கு அன்பு தெரியாது. அதற்கான காத்திருப்பு உங்களை ஒருநிலைப்படுத்தும், உங்களை ஒரு உண்மையுள்ள ஒரு விசுவாசமுள்ள மனிதனாய் மாற்றும். அந்த வேலை வரும்போதோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வசனம் சொல்கிறது, ஜெபத்தில் எவைகள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஜெபத்தில் கேட்கின்ற எதுவாக இருந்தாலும் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எப்போது அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து அவருக்காக அர்ப்பணித்து அவருக்காக காத்திருக்கும் போதோ அந்த காத்திருப்பின் ஜெபத்தின் மூலமாக அந்த விசுவாசம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. சில சமயங்களில் சாத்தான சில சமயங்களில் சோதனைகளை கொண்டு வருவான். அது என்ன சோதனைனா, நாம் ரட்சிக்கப்படக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, விடுதலை பெறக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்ட்டு நிறைய பிரச்சனைகளை பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்து அவர் வழியில் நீங்கள் அவருக்குள்ளே இருக்கும்போதோ இது எல்லா வித தடைகளும் இயேசு கிறிஸ்து முறியடிப்பான். சாத்தான் எவ்வளோ தொந்தரவு வேணால் போடட்டும். ஆனாலும் நீங்கள் ஒவ்வொன்றாய் இயேசு கிறிஸ்து அறிக்கையிட்டு, ஏசப்பா எனக்கு இது தடை இருக்குது, ஜெபம் பண்ணுறது தடை இருக்குது, நாங்கள் ஒன்று சேரக்கூடாது தடை இருக்குது, நாங்கள் ரட்சிக்கப்படுவது தடை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க உங்கள் தடைகள்லாம் இயேசு கிறிஸ்து விலக்கி போடுவேன். உங்கள் தடைகள்லாம் மாறும். நீ பயப்படாத, நான் உடனே இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து உன்னோடவே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்காது. நிறைய பிரச்சனைகள்லேருந்து போராட்டங்கள் விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனால் அது புரியாமல் நிறைய பேர் வாழ்ந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக நீ நன்றி சொல்லணும். சில பேர் விடுதலை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அடுத்த காரியத்தை நோக்கி போயிடுவாங்க. நமக்கு தான் விடுதலை கட்டிச்சு, நமக்கு எதுக்கு, மறந்துட்டு போயிடுவாங்க. நன்மைகளை பெற்றுக்கொண்டு மறந்துடுவாங்க ஆண்டவரை. ஆனால் அப்போ தான் சாத்தான் உள்ளே நீங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை திருப்பி வாபஸ் கொண்டு போயிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். திருப்பி உங்களுக்கு போராட்ட கஷ்டங்கள் தான் வரும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை நீங்கள் நன்றி சொல்லி துதித்து அவரை கனப்படுத்தும் போதோ மகிமைப்படுத்தும் போதோ இயேசு கிறிஸ்துவுடைய அக்கினியான
அந்த பாதுகாப்பு உங்களோட சுற்றி இருக்கும். தேவதூதர்கள் சுற்றி பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போது சாத்தான் யார் வந்தாலும் சரி, அதுக்கு இடம் கிடையாது. உள்ள நம்ம டச் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரியை ஆண்டவர் செய்வார். உங்கள் விசுவாச வாழ்க்கையில எந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோ, எந்த ஒரு டவுட் வரவே கூடாது. நம்ம செய்கின்ற செயல் இயேசு கிறிஸ்துவ நீங்க உண்மையா விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கும் போதோ, அவர் மகிமைப்படுத்தும் போதோ, மற்றவருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லும் போதோ, உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக ஆண்டவர் மாற்றிப்படுவார். நீங்கள் எப்பேற்பட்ட காரியங்கள் வேண்டும் என்று நீங்கள் கேட்டாலும், அது அவருக்கு சுத்தமானதாக இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு அதை பரிபூர்ணமாக கொடுப்பார். நீங்க உண்மையுள்ள மனுஷனா வாழணும். அப்போதான் உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். வசனம் சொல்கிறது. நீங்க உண்மையில வாழ்க்கையை வாழ்ந்தால்தான், அந்த விசுவாசத்தை வாழ்ந்தா தான் உங்களுக்கு அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்பது சொல்லவே தேவையில்லை. அவர் எப்படி என்ன வேணாலும் கொடுப்பார். 1 2 ஆக்க மாட்டார். 20 கூட மாற்றுவார், 2000 மாற்றுவார். அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவர். நீ ஒன்று கேட்டால் அவர் 3 கொடுப்பார். இன்றைக்கு அநேகருக்கு எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தடைகள், குழந்தை இல்லை, மனசு நிம்மதி இல்லை, நிறைய கடன்கள் உள்ளது, நிறைய பிரச்சனைகள் உள்ளது. இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர்கிட்ட கேட்டு கேட்க கேட்க கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், குழந்தையை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். நீங்கள் கேளுங்க, கேட்டால் தான் அது கிடைக்கும். நீங்கள் தினமும் ஜெபத்தை பண்ணி கேட்கணும். எனக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அநேகர் பார்த்தீங்கன்னா யூடியூப் நிறைய ப்ரோக்ராம் வரும், நிறைய சேனல்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதோடு சரி, அது என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன ஏன் பேசியிருக்காங்க, அது நன்மையா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பது உட்காந்து தியானிக்க மாட்டாங்க. நிறைய ஆண்டவர் செய்தி கேட்போம் இல்லையா, நிறைய தேவ மனுஷங்கள்லாம் பார்ப்பாங்க, பேசுவாங்க. அவர் என்ன எதுக்காக சொன்னார், அது சும்மா ஒரு கடமைக்காக பார்த்து பொதுவாக பார்த்துக்கிட்டு சென்று விடக்கூடாது. அது உள்ளத்தில் நீங்கள் ஏற்றிக்கொண்டு அதை தியானிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்ல தியானிக்க வேண்டும். எதற்காக இந்த வசனம் எனக்கு வந்தது என் காதுக்கு, ஏன் இதை நம்ம பார்த்தோம், அது ஆண்டவர் பதிலாக கூட இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, வீடுகள் கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதில் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயமோ, ஒரு தேவ செய்தியோ, நீங்கள் மீட்டிங்கு போகிறீங்களோ, இல்லை யாராவது சந்திக்கிறீங்களோ, அவர்கள் மூலமாக உங்களுக்கு பதிலை ஆண்டவர் கொடுப்பார். அது வாயின் வார்த்தையாக இருக்காது, வசனமாக தான் இருக்கும். வசனத்தின்படி தான் பதிலை கொடுப்பார். அதை நீங்கள் புரிந்துக்கணும். அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நிறைய பேர் அதை உணர்ந்து கொள்வதில்லை. நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, பதிலே ஆண்டவர் சொல்லலையாண்டு. சில சமயங்கள் ஆண்டவர் மற்றவர் மூலமாக பதிலே சொல்லுவார். சில சமயம் உங்களுக்கு டைரக்டாக உங்களை உணர்த்தும்படியாக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அதற்கு தான் முதலாவதாக நீங்கள் தேவனை முதலாவதாக விசுவாசத்தோட ஒரு அறிக்கையிட்டு நீங்கள் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும். அதற்கு தான் தினமும் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும். அதை ரிசர்ச் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தையும் ரிசர்ச் பண்ணணும். ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்ட்டு. அப்போது தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரியும். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் உணர்த்துவார். எப்படி? இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்துப்படி நீங்கள் வாழணும். வசனத்துப்படி நீங்கள் கீழ்ப்படியணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி கீழ்ப்படியும் போது உங்கள் வாக்கியம், உங்கள் நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பாகவே கொடுப்பார். எந்த தீமையும் உங்களை அணுகாதபடி இயேசு கிறிஸ்து பாதுகாப்பார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு துணை புரிவார். எப்படி பாருங்கள், அந்த மனிதருக்கு ரெட்டிப்பாக நன்மையார் முடிசூட்டினாரோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் தனிமையே இருந்திருக்கலாம், சோர்வாக இருந்திருக்கலாம், யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம், அல்லது அழுது கொண்டிருக்கலாம், டிப்ரெஷனில் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை நேசிங்க, அவரை விசுவாசிங்க, அவரோடு ஐக்கியப்படுங்க, அவரை நம்புங்க.
அவரை நம்பினா உங்களுக்கு நிச்சயம் நன்மை தான் நடக்கும். தீமை எப்போதுமே உங்களை அணுகாது. சாத்தானுக்கு இடமே கிடையாது. நீங்கள் அவர் விசுவாச ஒரு நம்பிக்கையோட அவர் ஐக்கியப்பட்டு அவரோடு நீங்கள் உடன்பட்டு இருக்கும்போதோ கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவ மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம்னா, கர்த்தரின் வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள மட்டும் பத்தாது, அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அதான் விசுவாச வாழ்க்கை. நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையும் பரிசுத்தமாகும். உங்கள் நடவடிக்கையும் மாறும். இதுவரை நீங்கள் செய்கின்ற அந்த குற்றம் குறைகள் எல்லாம் மாறி இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்கின்ற வாழ்க்கையாக மாறும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக தான் நாம் வசனத்தை கீழ்ப்படி நடக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மற்றவங்க எடுத்து சொல்லணும். சொல்ல சொல்லத்தான் நீங்கள் அட்லீஸ்ட் யாருக்காவது உடம்பு சரியில்லை கூட நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். ஃபோனில் கூட பண்ணலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வசனம் போடலாம். 4 பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்ன ஊழியம் தான். யூடியூப்ல நீங்கள் வந்து பேசலாம். யார் வேணாலும் பேசலாம். இயேசுவின் வார்த்தையை பேசலாம். அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். யாரா சேனலில் பார்ப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நீங்கள் ஒவ்வொரு வாரம் நீங்கள் பேசுங்க. தினமும் கூட நீங்கள் பேசலாம். மற்றவங்க எடுத்து சொல்லும் போதோ என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்களை மகிமையாக உயர்த்துவார். நம்மளாம் யார் பார்க்க போகிறா, நம்ம செய்தியில் யார் கேட்க போகிறான்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆனால் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் காலம் ஒன்று. அந்த காலம் வரும்போதோ கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். அப்போது அனைவருக்கும் தெரியும் விதமாக உங்கள் தலையை உயர்த்துகின்ற நாள் வரும். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. நன்மையை செய்யுங்க. உண்மையானதை திங்க் பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ராஜ்யம் நீதியமும் அந்த வசனத்தில் தான் உள்ளது. அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அது விசுவாச வாழ்க்கை அடையாளமாக மாறும். நீங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, நேசிங்க. அவரோடு உடன்பட்டு அவருக்கு நீங்கள் ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக இருக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பது இயேசு கிறிஸ்துவின் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். அதன்படி நாம் வாழ உடன்படுவோம். இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்கு நன்றியை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாளைக்கு கூட சாமி ஒரு நாம மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுக்க முடியாது சாமி. நீ கொடுத்த நன்மையாக கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக நீ கொடுக்க போகிற அற்புதமான தருணத்துக்காக நன்றி கர்த்தாவே. ஆம் சாமி, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டிய தீர்மானத்தின்படி அதை போய் நாங்கள் வாழும்படியாக கர்த்தாவே. உங்களுடைய வசனத்தைப்படி கீழ்ப்படி நடக்கின்ற மடக்கெல்லாம் இருக்கபடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக பெரியவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்கள் எடுத்து கர்த்தாவே. நாங்கள் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக வசனத்தை கீழ்ப்படி நடக்கும்படியாக கர்த்தாவே. நீரே எங்கள் துணை புரியும் ஆசீர்வதி கர்த்தாவே. இடையில எந்த சாத்தான கிரைகள் அணுக்கூடாதபடி கர்த்தாவே. நீரே எங்களை பாதுகாத்துக்கொள்ள இடத்து கர்த்தாவே. நாள் மகிமைக்கென்று போடுகிற சாமியை ஆசீர்வதி கர்த்தாவே. நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி விசுவாசத்தோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு அனுதினமும் ஜெபிக்கும்படியாக துதிக்கும்படியாக உங்கள் வார்த்தைகள் மற்றவர்கள் எடுத்து சொல்லும்படியாக கர்த்தாவே. நீரே எங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவீராக ஆசீர்வதித்து கொடுப்பீராக சாமி. நீரை எடுத்துங்க கிருபையாக இருந்து பாதுகாத்துக்கொள். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பிரஸ்தாபத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதியான மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் விசுவாச வாழ்க்கை அடையாளமாக உங்கள் துணை புரிவாராக. ஆமென்.